ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி மினி விலாக். இன்றைக்கி வந்து ஃபில்டரை மாற்ற போகிறாங்க. நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நான் வீடியோ கூட போட்டிருக்கிறேன். இது எப்படி நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபில்டரை கழட்டி பார்ப்பேங்க. உள்ளே வந்து ஃபில்டர் எப்படி இருக்குது, ரொம்ப டஸ்ட் அடைஞ்சிருந்தது அப்படின்னா வேறு ஃபில்டர் மாற்றிடுவேன். நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஃபில்டரை நல்லா கழுவிட்டு போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃபில்டரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன தான் வந்து டேங்கை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணாலுமே நைஸாக ஒரு மணல் மாதிரி. நேற்று தான் வந்து டேங்கை க்ளீன் பண்ணாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மேலே இருக்கிற டேங்க் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆளை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். சுத்தமாக இருக்குது தண்ணி அப்படி நாம் நினச்சிருப்போங்க. அந்த வீடியோ காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ மணல் தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் ஃபுல் அளவுக்கு மணல் இருந்ததுங்க. நைஸ் மணல். ஆளை வச்சு க்ளீன் பண்ணேன். சரி, அதை க்ளீன் பண்ணி முடித்தோடனே ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு, நம்ம இதுக்காகவே பயன்படுத்துகிற ஒரு ப்ரஷ் வச்சு சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா வெள்ளையாக வந்துடுங்க. முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி தான் க்ளீன் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 500 கொடுக்கணுங்க. 500. மற்றபடி வேறு ஏதாவது வேலை செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ஃபில்டரை கழட்டி மாட்டினோன்னா 500 சார்ஜு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எல்லாமே நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்களாம் என்ன பண்ணுறது, நாங்கள் எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களோட பிழைக்கிறது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய விஷயங்க அப்படின்னா இப்போது மிஷினை கட்டி பார்க்குறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை நாமளே பார்த்துக்கலாங்க. நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு 500 சேவ் ஆகுதுன்னா பெரிய பெரிய விஷயம் தானே. இந்த ஃபில்டரை கட்டி மாட்டுறது, அதே போல் வாஷிங் மிஷினோட ஃபில்டரை கட்டி மாட்டுறது, இதெல்லாம் நானே பண்ணிப்பேங்க. செய்யும்போது சர்வீஸ் செய்யும்போது பார்ப்பேன். ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு சிலர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே செஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு புது ஃபில்டர் போட்டுக்கிறேங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் விற்கிது, அதே போல் வந்து எல்லா கடைகள்லேயும் விற்கிதுங்க. விலை கூட கம்மி தான். 4-5 சேர்த்தே வந்து 150 200 தான் வரும். அதை வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ மாட்டி விட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்ட்ரு பழுப்பு அது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிடலாங்க. அந்த இடத்த வந்து மாதத்துக்கு ஒரு தடவை, நம்ம அடிக்கடிக்கு அதெல்லாம் கழுவ போகிறதில்ல. நான் மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ ஃபில்டரை கட்டி க்ளீன் பண்ணுறனோ அப்போ அதை எல்லாமே தொடச்சி விட்ருவேன். அதே போல் அந்த டேங்க்கு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி விட்டுடுவாங்க. இப்போது அந்த இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு அது மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து அது வருது பார்த்திங்களா, வேஸ்ட் வாட்டர். அதை வச்சு வந்து ஃபில்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபில்டர் அந்த வேஸ்ட் வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக வந்தது அப்படின்னா நிறைய அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அந்த வேஸ்ட் வாட்டர் நல்லா ஸ்பீடாக வந்ததுன்னா ஃபில்டர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல் இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸு, மோட்ரு போட்ட உடனே டேங்க்கில் தண்ணி ஏறின உடனே ஃபில்டர் போடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு மிஷினும் ஃபில்டரும் நமக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃப்ளோ நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.